இருக்க மாட்டீங்க என்ன மௌனே இந்த மிரட்டுங்களா இந்த மிரட்டல்கள் அடிப்படை போது திமுக கிடையாது அவர்களே நான் சொல்லிக்கிறேன் ஒட்டுமொத்த ஜென்சி இருக்கா ஓடி ஒளிஞ்சிருவாங்க ஒட்டுமொத்த ஜென்சி நீங்க கூட்டிட்டு வாங்க உங்க முதலமைச்சர் கூட்டுவாங்க நீங்க வாங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு எதிராக வந்து நில்லுங்க முடிஞ்சா போலீஸையும் கூட்டுவாங்க தமிழ்நாட்டுல எல்லா போலீஸும் கூட்டுவாங்க ஏன் ராணுவத்தை கூட கூட்டுவாங்க ஒரே ஒரு திமுக காரன் கூட இந்த இடத்த தம்பி அன்பானந்தன் அன்பு வச்சிருக்கீங்க ஓகே கொஞ்சம் அறிவு இருக்கா உங்களுக்கு தெரியாம தான் கேட்கிறேன் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்கல்ல நீங்க எங்கேயோ போய் நைட் உட்காந்துட்டீங்க நைட் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சண்டை போட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து கோர்ட்லயே ஆஜரானீங்க பொண்டாட்டி பிள்ளைங்க சகிதமா எனக்கு குழந்தை இருக்கையோ தயவு செஞ்சு நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏறி குதிச்சிங்க ஓகே அதுக்கப்புறம் பாலாஜி அவர்கள் ஒரு வாரம் ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் பிடி வாரண்ட் கொடுத்துருவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தலைவன் வந்து ஆஜராகி முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் உள்ளே வரலாப்ல ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்ல போய் வச்சு உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மைக்ல வீரவசனம் எல்லாம் பேசுறாரு உங்க அண்ணன் சின்ன தளபதி 2 மணி நேரமா பாத்ரூம்ல உட்காந்துருக்காரு இந்த கதையெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் ஓகேவா அதுக்கப்புறமும் வந்துட்டு நீங்க போலீஸ் அனுப்புங்க மிலிட்டரி அனுப்புங்க அப்படின்னு கேக்குறீங்க நான் என்ன கேட்கிறேன் மிலிட்டரி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவங்களோட எப்படி சொல்றது ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா தம்பி கொஞ்சம் ரூல்ஸ் புக் போய் படிங்க ஓகேவா அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடோட சட்டத்திட்டங்களோ அவங்க ரெஸ்ட்ரிக்ஷனோ எல்லாம் இங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க எந்த மிலிட்டரியும் அவங்களுக்கான ரூல்ஸே வேற அடிச்சு நகர்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா ரொம்ப ஈஸியா நீங்க பேசலாம் தம்பி வீரவசனம் யார் வேணா பேசலாம் நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் யார் வேணா பேசலாம் ஓகே பேச தெரிஞ்சவங்க வாய் உள்ளவங்க எல்லாம் வீரவசனம் பேசலாம் ஆக்ஸ் பர் ரூல்ஸ் என்னன்றதுல அதை படிச்சுட்டு வந்து பேசுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் தம்பி சொல்லியிருந்தாப்ல ஆதவர்ஜுனா அவர்களும் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களும் எதிர்கட்சி தலைவரும் உட்காந்து அந்த லாட்டரி விஷயம் பேசிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்துக்கு தம்பி விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது ஆதவர்ஜுனா அவர்களோட மனைவி பேர்ல தான் அந்த இதுவே இருக்கு 900 கோடி அங்கிருந்து தான் போயிருக்கு அப்போ உங்களுக்கு அதுல பங்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க வெரி குட் கொஸ்டின் ஐ அப்ரிசியேட் யூ பட் பதில மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஓகேவா சோ இங்கே நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் என்னோட கூட சகர்களும் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பீரியட்ஸ்க்கு ஒரு பேட் வாங்குறது கூட கஷ்டமா மாட்டாங்களா ஏன்னா தன்மானமா அப்படின்னு பயட்ட கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ ஆதவர்ஜுனன் மனைவி அவர்களோட சொத்துல அவர் அமைச்சர்களுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க எக்ஸாக்ட்லி கரெக்ட் நான் ஒரு விஷயம் கேட்கறேங்க உங்க அப்பாவுக்கு 3 கோடி அப்பா மீன்ஸ் ஸ்டாலின் சார் அவர் எல்லாரும் அப்பா சொல்றீங்க பெத்தவங்க எல்லாமே அப்பா சொல்றது அவர் அப்பா சொல்லி தெரியல ஓகேவா சோ அவங்க அப்பாவுக்கு 3 கோடி உங்க அண்ணனுக்கு 9 கோடி ஆனா போன மாசம் படிப்பு முடிச்ச அவரோட பிள்ளைக்கு அதாவது உதயநிதி அவர்களோட பிள்ளைக்கு பல கோடி ரூபாய் சொத்து அவர் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அந்த அளவுக்கு சொத்து இருக்கு அப்படின்னா படிக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி அவ்வளவு சொத்து வந்தது அதை அவருடைய அப்பாவும் தாத்தாவும் சேர்த்து கொடுத்த சொத்து அப்படின்னா அந்த சொத்துல ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் பங்கு இருக்கு கரெக்டா அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த சொத்து எங்கிருந்து வந்தது அவங்களுக்கு அந்த பேரனுடைய சொத்துல அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் உரிமை இருக்கா இல்லையா அந்த சொத்து எங்கிருந்து வந்தது தம்பி அவர்கள் எனக்கு இதை மட்டும் சொல்லிட்டு ஒத்துக்கிறோம் நாங்க ஒத்துக்கிறோம் ஆமா பொண்டாட்டிக்கு சொத்து இருந்தா புருஷனுக்கு உண்டு புருஷனுக்கு சொத்து இருந்தா பொண்டாட்டி உண்டு நாங்க ஒத்துக்கிறோம் இப்ப பேர பிள்ளைக்கு படிச்சு முடிச்ச பேர பிள்ளைக்கு சொத்து உண்டு அப்படின்னா சொத்து இருக்கு அதுவும் கோடிக்கணக்குல லட்சம் கோடிகள்ல இருக்கு அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் வச்சுக்கோங்க இருக்கு அப்படின்னா அதுல அப்பாவுக்கு பங்கு உண்டா தாத்தாவுக்கு பங்கு உண்டா ஏன்னா சொத்து சேர்த்து கொடுத்து பேரனை கொடுத்தது அவங்க தானே தம்பி அன்பானவர்கள் தயவு கூர்ந்து இதுக்கு பதில் சொல்லிவிட்டு செல்லவும் அப்படி இல்லை என்றால் இப்படி வார்த்தை ஜாலங்களால் கொண்டாந்து கார்ல உட்காந்து கருப்பு கண்ணி கண்ணு தெரியாத கருப்பு கண்ணி போட்டுட்டு அந்த கதறதெல்லாம் இத்தோடு நிப்பாட்டிக்க ஓகே பார்த்து பேசுறாங்க பைத்தியார மறுபடியும் உள்ள வச்சிருக்காங்க